வணக்கம் நண்பர்களே, காத்திரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்தோம்னா சந்திரா புதையலெல்லாம் ஆட்டையை போட்டு கல்லை நிரப்பி வச்சு அனுப்பி விட்றாங்க பஞ்சாயத்து கூட்டத்துல. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு முகத்துல கரிய பூசினாங்க. சாமுண்டேஸ்வரி, கல்லை கொண்டு வந்துட்டு நகையை ஆட்டையை போட்டுட்டா பாத்தியா, உன்னோட திருட்டு புத்தி தெரிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து சிவனாண்டியெல்லாம் கேலி பண்ண நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரியை அரண்டு போய் நிற்க நேரம் சந்திரா வந்து சொல்றாங்க, அக்கா நீ பயப்படாதக்கா, இதுக்கு எல்லாம் காரணமானவே உன் டிரைவர் மாப்பிள்ள தான், அவனை விடக்கூடாதுக்கா அப்படின்னு வந்து கொந்தளிக்க நேரம் என்னடி சொல்லுறா. ஆமாக்கா, நம்ம மாமாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனப்போ அவன் மட்டும் தனியாக வீட்டுக்கு வந்தான், உனக்கு தெரியல அப்படின்னா இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான் அப்படின்னு வந்து ஈஸியாக பழியை தூக்கி போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகி பார்த்துடலான்னு நினச்சிட்டு இருந்தேன் நம்ம சந்திராவின் தோலை உரிச்சி அடித்து விழுக்கின நேரம் சந்திரா வந்து கடி கலங்கி நிற்கிறாங்க. அப்போனா ஒரு டிவைஸை தூக்கி காட்டுறாங்க, இந்த பாரு இதில் உனக்கு வண்டவாளம் தண்டவாளம் ஏற போகுது இப்போ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து போட்டு காட்டுறாங்க பஞ்சாயத்தில். நம்ம சந்திரா 2 பேக்கை கொண்டு வந்து தங்க நகைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டு கல்லை தூக்கி நிரப்புன அந்த கதை வந்து வெளியே வருது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே சந்திரா ஆடி போய் நிற்கிறாங்க. கேமரா மட்டும் தான் இருந்து அப்படின்னு வந்து நம்ம கேமராயை ஆஃப் பண்ணோம். ஆனால் இதை மறந்துட்டோமே, இவன் இப்படி ஒன்று செய்வானி நம்மளுக்கு அது எப்படி தெரியும், கடைசியில் இப்போ சிக்கிட்டோம் அப்படின்னு வந்து சிக்காவும் வந்து எங்கே மறைச்சி வச்ச சொல்லு அப்படின்னு வந்து அந்த மறைச்சி வச்ச நகையை வாங்கிறதுக்கு அப்படியே பலார் நீ போடுறாங்க நம்ம ராஜா. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவ வந்து சொல்லிடுறாங்க நம்ம சந்திரா, அடி தாங்க முடியாமல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க இருக்க இடம் வேற அப்படின்னு வந்து அந்த இடத்துல கைது பண்ண வச்சுறாங்க நம்ம சந்திராவை நம்ம ராஜா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க நேரம் தான் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு 2 பேரை வச்சு கொண்டு வராங்க. அந்த நகையில புதையிலெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியும் நல்ல மனசோட அதிகாரிகளுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த புதையலை வந்து இன்னைக்கு வாங்கிக்கிடுவேன்னு சொல்லிங்களா, என்கிட்ட தான் சேஃபாக இருக்குது, வந்துடுங்க, பஞ்சாயத்து கூட்டத்தில் தான் நான் நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லினாரு. நாங்கள் அங்கேயே வந்து வாங்கிக்கிடோமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சைடு ஊர் மக்கள் எல்லாம் சாமுண்டேஸ்வரி அம்மாவுக்கு எவ்வளோ பெரிய நல்ல மனசு, அவங்க அந்த நகைக்கு ஆசைப்படாமல் அப்படியே வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துரும், அதுதான் நல்லது அப்படின்னு வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சிவனாண்டி கேலி பண்ணுறான், சாமுண்டேஸ்வரி இந்த பெட்டியெல்லாம் இதெல்லாம் பார்க்க நேரம் இதுக்குள்ளே நகை இருந்தது மாதிரி இல்லை, கல் தானே இருக்கிறது மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் சந்திராவுக்கு சிரிப்பு வருது. என்னை கொஞ்ச நேரத்தில் என் அக்காக்காரி பஞ்சாயத்தில் இந்த அப்படியே அவமானம் போடுற போகிறா, கூனி குறுக்கி நிற்க போகிறோம், அப்போ வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் மாப்பிள்ள தான் அப்படின்னு வந்து பழியை ஈஸியாக தூக்கி போட்டுட்டு நான் விலக போகிறேன்டா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ராஜா வந்து அதிரடியில் வந்து இறங்கான்னு சொல்லலாம். நம்ம ராஜாவும் வந்தாச்சு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு. இந்த சைடு பார்த்தோன்னா பஞ்சாயத்தில் நம்ம சிவனாண்டி சொன்னது கல் இல்லை, இது நகை தான் அப்படின்னு ஒன்று, உனக்கு எங்கடா தெரிய போகுது புத்தி, இதில் வந்து அந்த நகைகள் தான் இருக்குது, வேணா நீயே பார்த்துக்க, உன்னை மாதிரிப்பட்ட பொறுக்கிகள்கிட்ட இருந்து நகைக்கு பாதுகாக்க தான் நானே வந்து பாதுகாப்பாக இதை எங்கள் வீட்டில் வச்சுருந்தேன், அப்படி என்னை பற்றி ஏன் இப்படி தப்பாக யோசிக்கிற அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதை எடுத்து பார்க்குறாங்க ஊர் மக்கள். அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. சிவனாண்டி சொன்னது சரிதான், இதுக்குள்ள கல் எப்படி வந்து சாமுண்டேஸ்வரி, உன் கதை இப்போ நல்லாவே இருக்கு, நீ பணத்துக்கு ஆசைப்படாதவான்னு நினைச்சா, ஆனால் நீ இந்த நகைகளை சுருட்டிட்டு கல்லை வச்சிருக்க, அடடா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லினேன். அக்கா மறந்துட்டியா, நம்ம மாமாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டல் போனோம், அந்த நேரம் உன் டிரைவர் மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தார்ல, உனக்கு ஞாபகம் இல்லையாக்கா அப்படின்னா, இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இதை வச்சது வேற யாரும் இல்லை, உன் மாப்பிள்ளை தான் அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம கார்த்தி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டே இருந்துட்டு சைலண்டாக, என்ன சந்திரகலா நீங்கள் உண்மையை கற்கிறீங்களா, நான் உங்களை சொல்ல வைக்கிட்டா அப்படின்னு சொல்ல நேரம், என்னடா சொல்கிற, நான் என்ன செய்தேன், நீ தானடா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்ல நேரம் ஓங்கி ஒன்று போடுறாங்க. இந்த பாரு ஒழுங்கு மறைவா இல்லாமல் உண்மையை சொல்லிடு, என்ன அடிக்கிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் நம்ம சந்திராவை காப்பாற்ற சாமுண்டேஸ்வரி, என்ன உன் மேலே உள்ள பழியை என் தங்கச்சி மேலே வந்து தூக்கி போட்டுறியா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், உன் குடும்பத்தில் எல்லாத்துக்கும் இப்படி பழியை தூக்கி போட்டு தானே பழக்கம் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. நிறுத்துங்க, இந்த பாருங்க, உங்கள் தங்கச்சியை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறதெல்லாம் நிப்பாட்டுங்க, உங்களை காலை வாரி விடுறதுக்குனே உங்கள் சந்திரா காவல் இருக்கா, இந்த பாருங்கள் இந்த பெண் டிரைவரில் எல்லா ரகசியமும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல பெண் டிரைவரை போட்டு காட்டுறாங்க. என்னடா நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டிருந்தோம்,
இங்கே வந்து இவன் எந்த டிவைஸை வச்சு தொலைச்சான்னு தெரியலையே, உண்மையை வந்து அக்காக்காரி பார்த்துட்டானா என்னை வீட்டை விட்டே அடித்து தொலைச்சிடுவா, பஞ்சாயத்து கூட்டத்தில் அவமானமாக போயிடும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்க நேரம் எல்லா மக்களுக்கும் பார்க்க முடியாது. நம்ம ராஜா நம்ம சந்திராவின் வண்டவாளத்தை தண்டவாளம் ஆக்குறாங்க. ஒரு கட்டத்தில் அரண்டு போகிறாங்க. அடடா என்ன கூத்தா இருக்குது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ன இப்படியெல்லாம் என்ன வந்து சிக்க வச்சுட்டாங்களே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா வந்து நினைக்கிறாங்க. நம்ம வந்து எப்படியாவது இந்த டிரைவர் பயலுக்கு மேலே பழியை உருட்டி தள்ளிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பெட்டி கட்டிட்டு போயிட்டு இருக்கலான்னு பார்த்தா இப்படி வண்டவாளம் தண்டவாளம் ஆன கதையாக எல்லாமே உருமாறி போச்சு. இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படி சபாஸ் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் மாதிரி, சந்திரா என்ன நினச்சிக்கிட்ட, நீ வந்து என்னை அவமானப்படுத்துறதுக்கு நீ எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு கல்லை தூக்கி வச்சிருக்க வீடியோ ஃபுட்டேஜ் நீயே பாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம், என்ன உள் வீட்டுக்கே இப்படி ஒருத்தி உன்னை காலை வாரி இருக்கால ஒன்ஸ் தங்கச்சினி பேரல அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பார்த்து கேட்க நேரம், அதுதான் எனக்கு ஆச்சரியம். என் வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு துரோக செய்ய சந்திரா உனக்கு எப்படி மனசு வந்து, அக்கா இந்த டிரைவர் மேலே உள்ள கோபத்தில் தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டேன், என்னடி சொல்கிற, நீ இப்படி பண்ணிக்கிட்டு அது அவருக்கு மேலே உள்ள கோபத்தில் நீ இப்படி பண்ணியா, நீ எப்படி பண்ணாலும் எனக்கு வந்து உன்னை இந்த விஷயத்தில் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு வந்து கையை விரிச்சிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ தான் உண்மை தெரிஞ்சுட்ட, சொல்லுடி அப்படின்னு வந்து நம்ம சந்திராவை ஓங்கி ஒன்று கொடுத்து எங்கே வச்சிருக்க நீ வந்து அந்த புதையலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிகள் வராங்க. நம்ம சந்திரா மறைச்சி வச்சுருந்த புதையலை எடுத்து கொடுத்து நம்ம ராஜா வந்து ஹீரோ கணங்காக நிற்கிறாங்க. சந்திராவுக்கு வந்து சரியான பதில் வந்து இவ வந்து கம்பி எண்ணணும் செய்த தப்புக்கு அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு பிடிச்சு கொண்டுருக்குறாங்க. சந்திரகலா, டே உன்னை விட மாட்டேன், என் அக்கா காரிக்கிட்ட என்னை பற்றி உண்மையை போட்டு உடைச்சி இப்போ நான் கம்பி என்ன அளவுக்கு கொண்டு போயிட்டால, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட நம்ம சந்திரகலா வந்து நம்ம கார்த்தியை பார்க்குறாங்க. என்ன இங்கே பார்க்குற, நீ வந்து செய்த செயலுக்கு நீ இருக்க வேண்டிய இடமே அதுதாண்டி, போடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திராவை வந்து விரட்டி அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். நம்ம கார்த்தி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடடா எல்லாமே குடிமுழுவி போயிட்டு அப்படின்னு வந்து நம்ம சிவனாண்டி நம்ம ஒரு திட்டத்தை போட்டு இது எல்லாத்தையும் வந்து சிக்க வைக்கலான்னு பார்த்தோம். பாவம் சந்திரா இப்படி வசமாக வந்து இந்த டிரைவர் பயலுக்கிட்ட மாட்டிக்கிட்டாலே இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல சிவனாண்டி அப்படியே மிரண்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன சிவனாண்டி பார்க்குற, உன் மனைவி சந்திரகலா செய்த செயலுக்குறான தண்டனை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னேன். இந்த பாரு, என் அத்தையோட குடும்பத்தை நீ பழி வாங்கணும்னு நினச்சி இப்படியெல்லாம் வந்து கங்கணம் கெட்டுனி எல்லாம் உங்களுக்கு இந்த கதி தான் அப்படின்னு வந்து இதை பார்த்தே புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சொல்ல நேரம், சித்தப்பா என் மனைவி சந்திரா எனக்காகவே இப்போ ஜெயிலுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லுது. ஆமாம் போன வசமாக வந்து சிக்க வச்சுட்டான் இந்த டிரைவர் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி வந்து, அம்மா பாத்தியா நம்ம வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் தங்கச்சி செய்த துரோகத்தை பாத்தியாம்மா, என் மாப்பிள்ளை தானம்மா கடைசியில் உண்மையை நிரூபிச்சிட்டாரு, இவர் மட்டும் இன்னைக்கு வந்து உண்மையை பஞ்சாயத்து கூட்டத்தில் நிரூபிக்காட்டுனா உனக்கு ஏற்பட்ட நிலைமையை நினச்சி பாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ரேவதி வந்து சாமுண்டேஸ்வரியை சிந்திக்க வைக்கிறாங்க.